ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் கிளாஸ் 9th செட் லாங்குவேஜில் செட்டை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட் இது இப்போ கீழே கொடுத்துருக்க 5 சென்டென்சஸில் எது செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். Second one, collection of English alphabets. Third one, collection of good students in a class. Fourth one, collection of states in our country. And fifth one, collection of beautiful flowers in a garden. ஸோ ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் எதை செட்டுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். We see that in the adjacent box, பக்கத்தில் உள்ள adjacent boxல statement 1, 2 and 4 are well defined. அண்ட் therefore they are sets. அதாவது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது சரியாக டிஃபைன் செய்யக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது தான் நம்ம செட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 1, 2, 3, 4 அண்ட் ஸோ ஆன் அப்படியே கண்டினியூ ஆகிற நம்பர்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது வந்து ஒரு கரெக்டாக டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு செட். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸுங்கிறது 26 எலமெண்ட்ஸ் கொண்டது. ஸோ ஏபிசிடி அப் டு இசட் வரைக்கும் உள்ளது. ஸோ இதுவும் கரெக்டாக நமக்கு டிஃபைன் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸை டிஃபைன் பண்ணுறது, இதுவும் கரெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. இது மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம செட், அதாவது சரியாக டிஃபைன் பண்ணக்கூடிய அனைத்துமே நம்ம செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ whereas 3 and 5 are not well defined because the words good and beautiful are difficult to agree on. ஸோ இப்போ இதில் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல் ஃப்ளவராக தெரியக்கூடியது இன்னொருத்தவங்களுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்காது. அவங்களோட டேஸ்ட்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு பையன் ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்கள ஒரு பையனையும் பொண்ணையும் நம்ம சொல்கிறோன்னா ஸோ அவங்கள்ட்ட வேறு ஏதாவது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதர் டீச்சர்ஸ்க்கு அது குட்டாக இல்லாமல் பேடாக இருக்கலாம். ஸோ இது வந்து மாறக்கூடியது. ஒருத்தருடைய கண் பார்வைக்கு அது பியூட்டிஃபுல்லாக தெரியுது, அதே இன்னொருத்தர் கண் பியூட்டிஃபுல்லாக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக டிஃபைன் பண்ணாதால் இதை நம்ம செட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.